ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெந்தயக்கீரை வச்சு நம்ம தோசை பண்ணலாம். கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாம். இதுக்கு ஒரு 2 கட்டு வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன். இது நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கு. இதுக்கு ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, இதெல்லாம் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்க போகிறோம். இப்போ இந்த கீரையில் பாதி எடுத்து நான் அரைச்சிட்டேன், பாதி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் அரைச்சது எடுத்தாச்சு. இதில் நான் கொஞ்சம் தோசை மாவு ஊற்றிக்கிறேன். இப்போ இது நம்ம வெந்தயக்கீரை தோசை பண்ண போகிறோம். இதெல்லாம் கலக்கிடலாம். மாவில் உப்பு இருக்குது, அதனால் நம்ம போட வேண்டாம். இப்போ இதை நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ தோசை ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ப்ரஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. எடுத்துடலாம். எடுத்து திருப்பி போட்டுடலாம். சூப்பராக இருக்குங்க இந்த தோசை. இப்போ வெந்துடுச்சு, நம்ம எடுத்துடலாம். நல்லா முறுமுறுன்னு வருது. Part 1 you find the midpoint using this point. Using the midpoint you find the other point. Okay. இப்போ எடுத்துடலாம். பாருங்க, நல்ல முறுமுறுன்னு வருது பாருங்க. இதே போல் எல்லா தோசையும் சுட்டுக்கலாம். வெந்தயக்கீரை தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ அடுத்தது நம்ம வெந்தயக்கீரை சப்பாத்தி பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன கப்பில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இந்த கீரையை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கீரை நல்லா சாப் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கலாம். இது நான் ஒரு கைப்பிடி கீரை எடுத்திருக்கேன். ஒரு கப்பு மாவுக்கு, ஒரு சின்ன கப்பில் அதுக்கு ஒரு கைப்பிடி கீரை எடுத்திருக்கேன். இப்போ அதை பிசைஞ்சிக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சாச்சு. இது மேலே கொஞ்சம் எண்ணெய் ப்ரஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ணலாம். இதை ஒரு 15 மினிட்ஸ் இருக்கட்டும், அப்புறம் சப்பாத்தி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தி பண்ணிக்கலாம். இதில் சின்ன சின்ன பால்ஸாக நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுடலாம். இப்போ எண்ணெய் நல்லா போட்டுக்கலாம். So you have to fry all this.
First we finish that one, later will be ready. இப்போ ரெண்டு சைடும் நம்ம எண்ணெய் போட்டு நல்லா வந்து வேக வச்சு எடுத்துடலாம். இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல வந்து வெந்தயக்கீரைக்கே ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்குது. நீங்கள் வெந்தய சாதம் எது பண்ணாலும் வந்து நல்ல ஃப்ளேவர்டாக இருக்கும். எடுத்துடலாம். இது கொஞ்சம் கலர் மாறின உடனே நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், நல்ல கலர் மாறுது பாருங்கள். இந்த பக்கம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம திருப்பி போட்டு எண்ணெய் போட்டுக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெந்தயக்கீரை சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் வந்து நல்ல ஒரு ஹெல்த்தி ரெசிபி இது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ வெந்தயக்கீரை குழி பணியாரம் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு அரை வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுடுறேன். இது வந்து தோசை மாவு ஒரு கப் இருக்குது. அதில் வந்து ஒரு கைப்பிடி வெந்தயக்கீரை நல்லா வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்னென்ன எண்ணெய் வந்து உங்களுக்கு இஷ்டமோ அதெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ சீரகம் போட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் வந்து மிளகாத்தூள், அது மாதிரி எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம இஷ்டம்தான். நான் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கலருக்காக தான். நான் ஒரே ஒரு மிளகாய் தான் போட்டிருக்கேன், பச்சை மிளகாய். கொஞ்சம் வந்து காஞ்ச மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது உப்பு ஏற்கனவே இருக்குது. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் முட்டை கூட வந்து ஊற்றி நீங்கள் குழி பணியாரம் போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ தேங்காய் துருவல் போட்டுக்கலாம், முந்திரி அதுபோல் நட்ஸ் போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து வெங்காயம் தாளித்து நல்லா கடலைப்பருப்பு உளுந்தெல்லாம் தாளித்து கொட்டியும் நீங்கள் பண்ணிக்கலாம். எப்படின்னா போட்டுக்கலாம். பட் மொத்தத்தில் வந்து வெந்தயக்கீரை போட்டு நம்ம குழி பணியாரம் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை கலக்கிட்டோம். இப்போ வந்து நான் தோசை சுட்ட மாவு வந்து வெந்தயக்கீரை தோசை சுட்டோம் இல்லையா, அந்த மாவு கொஞ்சம் இருக்குது. அந்த மாவும் வந்து நான் இதில் கலக்கிடுறேன். ஏன்னா கொஞ்சம் கலரும் நல்லாயிருக்கும், நமக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதில் வந்து நல்லா இஞ்சி போட்டிருக்கோம், கொஞ்சம் பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இது நல்லாயிருக்கும். இதையும் வந்து நம்ம கலக்கிட்டு இப்போ வந்து நம்ம குழி பணியாரம் சுட்டுக்கலாம். நம்ம ஹெல்த்தியாக வந்து எது செஞ்சாலும் வந்து கொஞ்சம் நம்ம நியூட்ரிஷியஸாக செய்யும் போது நமக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்துக்கும் நல்லது. இப்போ பணியாரக்கல் காஞ்சிடுச்சு. நம்ம இதை வந்து ஊற்றிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு என்ன வேணும்னாலும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கீரை இருக்கிறதுனால வந்து சின்ன பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம தோசைக்கு அரைச்சோம் இல்லையா, அது மாதிரி வந்து அரைச்சி கூட நீங்கள் பண்ணிடலாம். இப்போ நம்ம எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நீங்கள் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்னா நெய்யோ இல்லை பட்டர் அது மாதிரி போட்டு கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். இப்போ
அதை மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். என்ன சூப்பர் கலர். நம்ம எல்லாமே வந்து நம்ம செஞ்சு பார்த்தா தாங்க தெரியும். அதனால் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் வெந்தயக்கீரை வச்சு பிரேக்ஃபாஸ்ட் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். நான் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுறேன். இது மாதிரி வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம ஃபேமிலியில் செஞ்சு கொடுக்கும்போது அது ஹெல்த்தியாகவும் இருக்கும். சரி, இது வேகட்டும். இந்த பக்கம் இப்போ வெந்துடுச்சு, நல்லா எடுத்துடலாம்.